ரூ. 4800 மொத்தமாக 4800 ருபீஸ்க்கு நான் இந்த பீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பொருளெல்லாம் என்னவோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அமௌண்ட் மட்டும் அனகொண்டா மாதிரி ரொம்ப பெருசாக தெரியுது. என்ன பண்ணுறது, வாங்கியே ஆகணும் அப்படின்றனால நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டேன். நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள், இதெல்லாம் வாங்காமல் இருக்க முடியாது. அதனால அமௌண்ட்டை பார்க்காம இதெல்லாம் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு வேரியண்ட் ஒவ்வொரு சைஸில் வந்து வாங்கியிருக்கேன். 3mm, 8mm, 6mm கிளாஸ் பீட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வாங்கியிருக்கேன். எல்லாமே நிறைய குவான்டிட்டி வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இருந்தாலும் அவ்வளோ ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த பாக்ஸில் இருக்க குப்பையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4mm கிறிஸ்டல் பீட்ஸை வந்து எல்லோ கலர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் வந்து 3 லைன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து மினிமம் குவான்டிட்டி. ஃபஸ்ட் நம்ம வாங்கும்போது 3 லைன்ஸ் வாங்க முடியும் ஒரு கலரில். ஆனால் ஒரே ஒரு கலர் மட்டும் வாங்க முடியுமானா அப்படி முடியாது. நம்ம பல்காக தான் வந்து வாங்க முடியும். அதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஸ்டார்டிங்லேயே வந்து 1500க்கு மேலே தான் வந்து பர்ச்சேஸே பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து குவான்டிட்டி ஸ்டார்டிங்கில் 3 லைன்ஸ் தான் வாங்கலான்றனால நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆர்கனைசரோட ஷெல்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால நம்ம கையிலேருந்து கொட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து சிந்திரும். அதனால இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ், இதுவும் வந்து 4mm தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. அதனால நான் ஷாப் நேம் இதெல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன்லாம் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே போயிட்டு ஒரே ஷாப்பில் வந்து வாங்க வேண்டாம். நிறைய ஷாப்பில் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், எதில் கம்மியாக இருக்குது, எதில் ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து காசு சேவ் பண்ண முடியும். கொஞ்சம்னா எப்படி, ரொம்பலாம் இல்லை, ஒரு 10-20 சேவ் பண்ண முடியும். அந்த 10-20க்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல கடையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யாரும் வந்து ஹெல்ப்லாம் பண்ணலை. நான் மட்டும்தான் இருந்து எல்லாமே A to Z நான் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு பெருசாக எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எங்கே எந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் மட்டும் தேடி தான் நான் வந்து சரி எப்படின்னு ஓகேயான ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க, எங்கே இந்த மாதிரி வந்து கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன ஒரு சங்கட்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ கம்மியான இந்த பீட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவே வந்து 4800 வருது. இதில் நம்ம ஒரு பிரேஸ்லெட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கே வந்து நிறைய பீட்ஸ் வந்து ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ரைஸுமே வந்து செட் பண்ணுறேன். நம்மளோட பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் செட் பண்ணியிருப்பேன். எதுலேயுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக போடல. ஏன் அப்படின்னா இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீம். சரி ஓகே நம்ம பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட்லாம் தேவையில்லை, நம்ம வந்து கம்மியாகவே கொடுத்தோன்னா நிறைய பேர் நமக்கு வந்து வாங்குவாங்க அப்படின்றதுக்காகவே நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. நம்மளோட ட்ரீம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சோன்னா அது நல்லாயிருக்கும்ல. அதனால நானும் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன் ப்ரைஸு. ஆனால் அதுலேயுமே வந்து இதில் வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட வந்து சொல்லவும் முடியாமல் அதெல்லாம் முடியாது, கம்மியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே கம்மி பண்ணி கேட்குறாங்க, ஆனால் அதுவே நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட காசே நமக்கு வந்து லாஸில் போகிற அளவுக்கு வந்து நிற்கும். நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ப்ரைஸே வந்து செட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணல, இதுவே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் தான். நம்ம ரொம்ப கம்மி பண்ணியெல்லாம் நம்ம கடையில் வாங்க முடியாது. அவங்க என்ன ப்ரைஸ் தராங்களோ அதில் தான் வந்து வாங்க முடியும். அதுவுமே ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லலாம் தரமாட்டாங்க. ரொம்ப பல்காக வாங்குறவங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி இந்த மாதிரி 3 லைன்ஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம கேட்குற ப்ரைஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்மளுமே வாங்குறது அதிகமான ப்ரைஸ் போட்டு தான் வாங்குறோங்கும் போது நம்ம அதில் வந்து நஷ்டமாகிற அளவுக்கு நம்ம ஒரு பொருளை விற்க முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் நஷ்டம் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ப்ரைஸே செட் பண்ணுறேன். இதில் வந்து நான் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காசு கூட நான் வந்து அதில் போடுறது இல்லை. எனக்கு வந்து 10 ருபீஸ்லேருந்து அதிகபட்சம் 20 ருபீஸ் வர மாதிரி நான் வந்து ப்ரைஸ் செட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் அதிலேயே வந்து கம்மி பண்ணுங்க. ஆனால் இதில் வந்து ப்ரைஸ் 20 வர மாதிரி நான் செட் பண்ணுறேன்னா அதுவுமே லாபமாக வர மாதிரி செட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ப்ரைஸ் செட் பண்ணும்போதே எனக்கு வந்து இந்த செய்கூலி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஆட் பண்ணாமல் நான் 20
₹20 வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அந்த செய்கூலிங்கிற ப்ரைஸே நான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்க்கவே மாட்டேன். எண்டில் தான் வந்து ₹20 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவேன். இதிலே நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அப்போ நான் பண்ணுற வேலைக்கு எனக்கு என்ன சேலரிங்கிறது ஒன்றுமே இருக்காது. அந்த 20ல் தான் எனக்கு சேலரியும் அதில் தான் இருக்குது. எனக்கு ப்ராஃபிட்டுன்னு நான் வந்து மன திருப்தி பண்ணிக்கிட்டாலும் அதுவும் அந்த ₹20 தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அதிலே கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி கம்மி பண்ணுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு சங்கடமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸில் இந்த மாதிரி ஒரு நிலைமையும் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் நான் கொரியர் எல்லாமே சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் கிடையாது. ப்ரொஃபஷனல் கொரியரில் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ₹70 கேட்குறாங்க. நான் அதுலேயும் வந்து ₹10 வந்து கம்மி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கம்மி பண்ணி ₹60க்கு பேசி இப்போ நான் எல்லாருக்கும் வந்து ₹60க்கு வந்து ஷிப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷிப்பிங் சார்ஜுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்றது அந்த கொரியர் கம்பெனிக்காரன் பிடிங்கிட்டு போயிடுவான். அவங்களுக்கே வந்து போயிடும் அந்த 60 அப்படின்றது. நம்மக்கிட்ட வந்து அதில் ஒரு ₹10 கூட நமக்கு அதில் இருக்காது. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குமே தவிர அந்த ஷிப்பிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் அது ஷிப்பிங்கிறது தனி, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸுங்கிறது தனி. ஆனால் எல்லாருமே வந்து அதை மொத்தமாக சேர்த்து அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ ₹க்கு இதை விற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ₹லாம் கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் ₹65 வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ₹60 நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பிரேஸ்லெட்டோட ப்ரைஸுக்கு ஈக்குவலாக ஷிப்பிங் இருக்குது, அப்போ வந்து 100க்கு மேலே வந்து வருது, 125 130 வருது, ஒரு பிரேஸ்லெட் இவ்வளோக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 65ங்கிறது தான் பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ், அந்த 60ங்கிறது ஷிப்பிங்க்கு தான் போகுது. இப்போ நீங்கள் ஒரு 4 பிரேஸ்லெட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதோட ஷிப்பிங் வந்து ஒரே ஒரு ஷிப்பிங் தான், 60 தான் கொடுப்பீங்க. ஆனால் 4 பிரேஸ்லெட் வாங்குவீங்க. அந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் தான் என்கிட்ட இருக்குமே தவிர அந்த ஷிப்பிங் அப்படின்றது அந்த கொரியர் கம்பெனிக்காரங்களுக்கு தான் வந்து போக போகுது. அதுக்கும் நம்ம பிரேஸ்லெட்டோட ப்ரைஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸை மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், அந்த ₹60 நீங்கள் தான் தர போகிறீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஒரு ஷாப் வந்து வச்சுட்டு நீங்கள் நேராக வந்து வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட அந்த 60 வந்து நான் வாங்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் லைவாகவே வந்து வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் இது வந்து நான் எப்படி இருந்தாலும் அனுப்பி தானே ஆகணும். அப்போ வந்து நான் எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ₹60 நானே போட்டு பண்ணேன்னா நான் பெரிய கம்பெனி பெரிய பிராண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி இது கட்டுப்படி ஆகாதுல்ல. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நான் சொல்லியிருக்க ப்ரைஸில் இதுக்கு மேலே கம்மி பண்ணால் என்ன ஆகும், எனக்கு வந்து நஷ்டத்தில் போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கம்மி பண்ணுறதை பற்றி யோசிங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் வந்து அங்கே ப்ரைஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு அதில் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னமோ பேசி முடிச்சாச்சு. ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காம நீங்களே ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.